வணக்கம் வாங்க. இன்னைக்கு அக்ஷய வீட்டு சமையல் சார்பாக அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் எந்த மூலைக்கு சென்றாலும் தன்னை பாதுகாத்து கொள்வதே அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் தாங்க. அப்படி இருந்தும் பெண்கள் மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி சாதிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் மேன்மேலும் சாதிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க இன்னும் மேல்மேலும் நல்லா சாதிக்கணும்னு சொல்லிட்டு மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி பெண்கள் தினம்ன்றதுனால இன்றைக்கி பெண்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வலிமையான மனம் இருக்குது. அது மாதிரி உடம்புக்கும் வலிமை மிக்கிறதுக்காக ஒரு உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து சாதமும் கூடவே நல்லா கருங்கருன்னு முடி வளரணும், அதே மாதிரி நல்லா முகம் பொலிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு துவையல். இது முடிக்கும் முகத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கும் சரி இந்த துவையல் ரொம்பவே ஆரோக்கியமானது. வாங்க இப்போ ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்களும் சாப்பிடலாம் ஆனந்தி. எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்காக பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் இல்லை, வீட்டில் இருக்காங்க எல்லாருமே சாப்பிட்லாம். கருப்பு உளுந்து சாதம் மட்டும் இல்லை, கருப்பு உளுந்தில் எல்லா டிஷ்ஷுமே நிறைய நம்ம சேனல்லையும் நிறைய போட்டிருக்கோம். கருப்பு உளுந்த கஞ்சி போட்டிருக்கோம், கருப்பு உளுந்த களி போட்டிருக்கோம், அப்புறம் தான் போட்டிருக்கோம் நம்ம சேனல் கருப்பு உளுந்து அடையும் போட்டிருக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து சாதத்துக்கு கூட இன்றைக்கி நான் துவையல் வச்சு காமிக்கிறேன். இதில் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு அதை மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு நான் வெஜிடேரியனுக்கு கருவாட்டு குழம்பு கறி குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் நான் வெஜிடேரியன் ஆனந்தி. ஓகே, ஆனால் இன்றைக்கி வெஜ்ஜு தான். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குங்க. நம்ம வச்ச தண்ணியும் கரெக்டாக இருக்குது. ஆமாம், தண்ணியும் கரெக்டாக இருக்குது சாதத்துக்கு. இப்போ கருப்புளுந்து சாதத்துக்கு கருப்புளுந்து சாதத்துக்குன்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம முழு கருப்புளுந்து எடுக்கிறதோட இதை மாதிரி பாதியாக உடச்சி உளுத்தம்பருப்பு எடுக்கிறது நல்லதுங்க. தோலோடு எடுக்கிற உளுத்தம்பருப்பு தான் ரொம்பவே நல்லது. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கருப்பு உளுந்தை இந்த பேனில் நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஃப்ளேம் கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் அதை மாதிரி கருகாத அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்தை நம்ம இப்போ மட்டும்தான் இல்லை, எப்பயுமே நம்ம அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் 2 தடவை நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அந்த வழுவழுப்பு தன்மை உளுந்தில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை நம்ம இடுப்பு எலும்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் பூ பெய்தல் காலத்தில் கூட நமக்கு பெண்களுக்கு இதில் களி செஞ்சு தருவாங்க. இப்போ உளுந்து நல்லா லேசாக ஒரு செவந்து வாசனை வருது. உளுந்து பார்த்திங்கன்னா இப்போ வறுபடுற நல்லா வாசனையும் வருது. அதான் லேசாக நமக்கு செவந்து வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். இப்போ இதே பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயமும் லேசாக ஒரு வாசனை வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. இப்போ லேசாக படப்படன்னு இருக்குது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். வெந்தயமும் ஜீரகமும் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை, லேசாக நமக்கு சூடானா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே நமக்கு இந்த ஜீரகம் லேசாக நமக்கு பொரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ அரிசி சேர்த்துட்றேங்க. இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது இந்த கோலம் ரைஸ்ன்னு சொல்லிட்டு விற்பாங்க, அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது போத்தீஸில் வாங்கினேன் கோலம் அரிசின்னு சொல்லிட்டு போத்தீஸில் வாங்கினது. இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இந்த உளுந்தோடய நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரிசியை பருப்பையும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சிடலாம். கொஞ்சம் ஊறிட்டு நம்ம சாதம் வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட அரிசிக்கு 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க, கூடையோ குறைச்சலோ. புழுங்கல் அரிசினா கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை எடுத்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பச்சை அரிசினா கொஞ்சம் தண்ணி நமக்கு கரெக்டான அளவு நம்ம எடுத்துப்போம். அதனால் 1க்கு 2 நான் எடுத்துருக்கிறேன். அதை மாதிரி உளுத்தம்பருப்புக்காக 1/2 கிளாஸ் சேர்த்துருந்தோம், அதுக்கு 1. அந்த தண்ணியை தான் நம்ம இதில் ஊற வைக்கிறதுக்கு சேர்த்துட்டோங்க. இப்போ இதில் ஒரு 3 பல் அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துடலாம்.
தண்ணி வந்து நமக்கு லேசாக கொதி வரட்டும். இப்போ தண்ணி நமக்கு லேசாக சூடாகிட்டே இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். திருநெல்வேலி ஸ்பெஷல், அந்த மாதிரி நாகர்கோவில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்த சாதம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? தெரியல, எங்கள் கோயில் எங்கே கொடுத்துருப்பாங்க. அது வந்து கருப்பு உளுந்து பொடி சாதம். கருப்பு உளுந்து வறுத்துட்டு பொடி மாதிரி பண்ணிவிட்டு எள்ளு சாதம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கருப்பு உளுந்து வறுத்து அந்த சாதமும் நல்லா இருக்கணும். பொடி சாதம், அது கருப்பு உளுந்து பொடி சாதம். இதை மாதிரி திருநெல்வேலி சைட் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் கொடுத்து வந்தாங்க. அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். கருப்பு உளுந்து களி வந்து அதை மாதிரி பூண்டு போட்டு செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயமும் ஜீரகமும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இதுக்கு சாதத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும், நிறைய சேர்க்க வேணாம். ஏன்னா இது கூட நம்ம குழம்போ இல்லைன்னா துவையிலோ வச்சு சாப்பிடும்போது அதில் உப்பு இருக்கும். அதனால் இது கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அரிசி உளுந்துலாம் அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல். உளுந்து அரை கப் எடுத்தோமோ அந்த மாதிரி தேங்காயும் அரை கப்புங்க. திருநெல்வேலின்னு சொல்லி அல்வா செய்யலாமா? நான் திருநெல்வேலி அல்வாவும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்ருக்கோம். ஏன் இப்போ உங்களுக்கு அல்வா வேணுமா? இப்போ நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வரும் நமக்கு. இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் வந்து மூடிடலாங்க. நான் வந்து இப்போ சின்ன பர்னரில் தான் வச்சுருக்கேன். 3 விசில், நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் கொடுத்துட்டு சிம்மில் வச்சதுக்கப்புறம் நமக்கு விசில் வரும். விசில் வந்துச்சுன்னா அது ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டாங்க. இப்போ நமக்கு உளுந்து சாதம் ரொம்ப ஈஸியாக, இப்போ இன்றைக்கி நம்ம செய்கிற டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது கூட முக்கால்வாசி பேர் வந்துட்டு எள்ளு துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எள்ளு துவையல் செய்யலை. அதுக்கு பதில் வந்துட்டு கருவேப்பிலை துவையல் செய்கிறேன். இந்த கருவேப்பிலை துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்துலேயே நமக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை தோசைக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. ரொம்ப கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கருவேப்பிலைன்னு பார்த்திங்கனாவே அந்த நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லதுன்றதுனால தான் அது கருவேப்பிலை. யூட்ரஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதை மாதிரி நல்லா கருன்னு முடி வளரணுன்றவங்களுக்கும் இது ரொம்பவே ஆரோக்கியமானது. செரிமான கோளாறுக்கும் கருவேப்பிலை ரொம்பவே, ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது. இப்போ குக்கரில் சாதம் வச்சுருந்தோம், நம்ம ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குங்க. நம்ம வச்ச தண்ணியும் கரெக்டாக இருக்குது. ஆமாம், தண்ணியும் கரெக்டாக இருக்குது சாதத்துக்கு. சாதமும் சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப குழைவாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இது நம்ம ஒரு குழம்பு ஊற்றியோ இல்லை துவையல் வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். உங்களுக்குலாம் வெஜ்ஜு, எங்களுக்குலாம் நான்வெஜ். சரி, இப்போ வாங்க துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை துவையலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இதில் உளுத்தம்பருப்பு, இப்போ இன்றைக்கி நான் உடச்சி உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு வெறும் பருப்பு மட்டும் எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை துவையலுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு கருவேப்பிலைங்க. அதே மாதிரி இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை துவையலுக்கு நம்ம புளி சேர்ப்போம், இல்லை தக்காளி பழம் சேர்ப்போம். இன்றைக்கி புளியும் கிடையாது, தக்காளி பழமும் சேர்க்கல. நெல்லிக்காய், இந்த காட்டு நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. முகம் பொலிவாகிறதுக்கு ரொம்பவே நல்லது. எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. இந்த நெல்லிக்காய் வச்சு தான் துவையல். நான் அரைச்சி சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை சேர்த்துருக்கேன். இந்த சைஸுக்கு ஒரு 2 நெல்லிக்காய் அல்லது ஒரு 3 நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம் புளிப்பு சுவைக்கு. நெல்லிக்காவை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு அதை மீதி இருக்கிற எண்ணெயிலே ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், நான் சின்னதாக இருக்கவும் 10 போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு 5 போட்டுக்குங்க. இப்போ லேசாக இதை அப்படியே வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அடுத்த பொருள் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 மிளகா சேர்த்துருக்கேன். காரம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா புளிப்பு சுவை கொஞ்சம் நெல்லிக்காயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாவும் உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு மிளகாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன்.
எதுவுமே ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு 5 செகண்ட் 30 செகண்ட் வதங்கினா போதும். இது கூடவே நம்ம கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 3 நெல்லிக்காய் சரியாக இருக்கும். இல்லை புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக வேணும்னு விருப்பப்பட்டால் ஒரு 2 நெல்லிக்காவே போதுங்க. நெல்லிக்காயும் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு உடனே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். எதுவுமே நம்ம ரொம்ப நேரம் வதக்க போகிறதில்ல. அதனால் நெல்லிக்காயோடைய சத்தும் கருவேப்பிலையோடைய சத்தும் நமக்கு கம்மியாகவே ஆகாது. அதோடைய சத்தெல்லாம் முழுசாகவே இருக்கும் இந்த துவையலில். அப்படியே கருவேப்பிலையை சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு நமக்கு துவையலுக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுடலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு கலந்துட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த சூட்லேயே நமக்கு தேங்காய் துருவல் அப்படியே லேசாக சூடாகிடும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வெறுமனே ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் துவையல்ன்றதுனால கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கலாம், கெட்டியமாகவே அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க ஒரு முக்கால்வாசி துவையல் அரைஞ்சதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த துவையலுக்கு தாளிப்புலாம் வேணாம். விருப்பப்பட்டிங்கன்னா கடுகு பெருங்காயம் கொஞ்சமாக தாளிச்சிக்கோங்க. நான் தாளிக்கலை. இதை அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. துவையலோட சாதம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.